ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 15 ஸ்லோகம் 1. இன்னைக்கு ஃபோர்த் டே நம்ம பார்க்க போறோம். ஊர்துவ மூலம் அப்படின்னு ஆரம்பிச்ச அந்த சான்ஸ்கிரிட் ஸ்லோகத்துல ஊர்துவ மூலம்னா என்ன அப்படிங்கிறத மட்டுமே ரொம்ப விஸ்தாரமாக நாம் பார்த்தாச்சு. பரபிரம்ம தத்துவத்தை அந்த ஊர்துவ மூலம் என்று அவர் வர்ணித்திருந்தார். இப்ப அந்த ஊர்துவ மூலத்தில் இருந்து, அதாவது அடிப்படையில் இருந்து அந்த பேஸ், அந்த இதை வந்து வேறா அந்த சம்சார மரத்தோட வேறா நீங்க இமேஜின் பண்ணீங்க அப்படிங்கறத வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இப்ப அந்த வேர்ல இருந்து எப்படி இந்த உலகம் உருவாச்சு அப்படிங்கிறத பார்க்க போறோம். சோ அந்த பிரம்மம் என்ற அந்த வேரிலிருந்து எப்படி இந்த உலகம் என்ற மாயத் தோற்றம் உருவாகிற்று அப்படிங்கிறத டீட்டெயிலா இந்த விஷயத்துல அடுத்து சொல்ல வரார். படிக்கிறார். ஆத்ம வஸ்துவுக்கு தன் விஷயத்தில் இப்படி ஏற்படும் அஞ்ஞானம் ஊர்துவம் என்று ஆத்ம வஸ்துவில் கெட்டியான உடனேயே, அதாவது நம்ம நேத்து பார்க்கும்போது என்ன சொல்லியிருந்தோம்னா, ஆக்சுவலா இல்லை. அதாவது தன் சொப்னத்தில் தன்னுடைய ஸ்திரீ தன்னை எழுப்பி தனக்கு ஆலிங்கனம் கொடுத்து தன்னை காமத்தோடு கூடினவனாக செய்து வைத்ததாக அப்படி ஒன்றும் நடக்காதிருக்கும் போதே காணுவானோ, அப்படியே சுரூபத்தில் மாயை சம்பந்தப்பட்ட உடனே ஏற்படும் தன் சுரூப விஷய அஞ்ஞானமே இந்த சம்சார விருட்சத்திற்கு முதல் வேராகிறதுன்னு பார்த்தோம். இதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்தது. சரியா? அப்படின்னா என்ன அர்த்தம்? கற்பனை தான் வந்து ஃபர்ஸ்ட் வேருன்னு சொன்னாரு. சொப்னம் அப்படிங்கிறத இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா கற்பனை அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப தன் சொரூபத்துல எந்த கல்பனையின் கலப்பின்றி சொரூபமாகவே இருக்கும்போது அது ஞானத்தோடு இருக்கின்றது அப்படின்னு சொல்லலாம். ஆனா அப்படி அந்த சொரூப எந்த கற்பனையின் கலப்பில்லாம ஞானமயமாக இருக்கின்ற அந்த சொரூபத்துல ஒரு கல்பனையின் கலப்பு ஏற்பட்டவுடன், மாயையின் சம்பந்தம் ஏற்படுத்தவுடன் அப்படின்றத நீங்க கல்பனையின் கலப்பு ஏற்பட்டவுடன் அப்படின்னு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. சரியா? அப்ப அந்த கல்பனையின் கலப்பு ஏற்பட்டவுடன் அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வேரா மாறுது அப்படின்னு சொன்னாரு. சரியா? ஆ, சம்பந்தப்பட்ட உடனே ஏற்படும் ஸ்வரூப விஷய அஞ்ஞானமே அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கல்பனையே அப்படின்னு அர்த்தம். ஏன்னா சொரூபத்துல எண்ணங்களே கிடையாது. ஆனா அந்த சொரூபம் ஞானமயமாக இருக்கும்போது எந்த எண்ணமும் இல்ல. அந்த கற்பனையின் கலப்புன்னு இருக்கு இல்லையா? அதுதான் அஞ்ஞானம். அந்த கற்பனை தான் அஞ்ஞானம்னு கூட வச்சுக்கோங்க. ஏன்னா உண்மை இல்லை இல்லையா? கற்பனைனாலே பொய் தானே. அப்புறம் பொய்ய வந்து அஞ்ஞானம் தானே சொல்லணும். அதனால அந்த அஞ்ஞானம். இப்போ முதல் வேர் எது? கற்பனையின் கலப்பு. மாயையின் கலப்பு அப்படிங்கிறத சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். கற்பனையின் சொரூபம், என்னுடைய பிரம்ம சொரூபம், அது வந்து தூயதாக இருக்கின்றது. அது இப்படி அப்படின்னு சொல்ல முடியாம, அதாவது உருவம் கிடையாது. உருவற்றது. அது எனர்ஜி, மெகா எனர்ஜின்னு சொல்லக்கூடிய அந்த எனர்ஜியா இருக்கக்கூடிய, மெகா கான்ஷியஸாக இருக்கக்கூடிய அது, சத்து சித்தாக இருக்கக்கூடிய அது, சுரூபத்திலே ஆனந்தமாக இருக்கக்கூடிய அது, கல்பனையின் கலப்போடு சேரும்போது, சொரூப விஷய அஜ்ஞானம். சொரூப விஷய அஜ்ஞானம் அப்படின்னா கற்பனையின் கலப்பு. கற்பனை தான் சொரூப விஷய அஜ்ஞானம். ஏன்னா கற்பனை என்பது உண்மை இல்லை இல்லையா? பொய். பொய்ங்கிறதுனால அஜ்ஞானம்னு நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. இதுதான் முதல் வேர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? இப்ப அந்த முதல் வேரிலிருந்து இப்ப என்ன வருது? இப்போ வேரே வந்து என்ன? கற்பனை. வேரே கற்பனை. இப்ப வேரே உண்மை இல்ல. இப்ப வேரே உண்மை இல்லைன்னா, அந்த வேர்ல இருந்து வரக்கூடிய இந்த உலகம் மட்டும் என்ன உண்மையாவா இருக்க போகுது? ஏங்க வேரே பொய்யின்னா அப்புறம் உலகமும் பொய்யா தானங்க இருக்கும். தட் இஸ் வை இஸ் வெரி ரொம்ப கிளியரா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. மாயா அப்படின்னா பிரம்மம் உண்மை. ஆனால் அந்த பிரம்மம் ஒரு கற்பனையின் கலப்போடு தான் இந்த உலகத்தை பிறப்பிக்கின்றது. அப்போ அந்த உலகத்துக்கு வேறு எது அப்படின்னு கேட்டா, வேறே கற்பனை தான். வேற வந்து நீங்க உண்மைன்னு சொல்லக்கூடாது. உண்மையோடு கற்பனையின் கலப்பு சேர்ந்த பிறகுதான் அந்த வேர் உருவாகிறது. அந்த வேரிலிருந்து தான் உலகம் உருவாகிறது. அப்படிங்கிறதுனால இந்த ஒட்டுமொத்த உலகமும் மாயை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஏன்னா கற்பனை மாயை என்பதால் கற்பனையினால் உருவாக்கப்பட்ட இந்த உலகமும் மாயை அப்படின்னு ஈஸியா புரிஞ்சுக்கலாம். சோ ஸ்வரூப விஷய அஜ்ஞானம் என்பது வேறாக இருக்க அந்த வேரில் இருந்து ஆத்மவஸ்துவுக்கு தன் விஷயத்தில் இப்படி ஏற்படும் அஜ்ஞானம் ஊர்துவம் என்ற ஆத்மவஸ்துவில் கெட்டியான உடனே, வேர் வந்த உடனே, அது வேதாந்தத்தில் சம்சாரத்துக்கு பீஜம் என்று சொல்லப்படுகிறது. வேதாந்தம் அப்படின்னு சொன்னா அத்வைத சித்தாந்தத்தை வலியுறுத்துகின்ற நூல்கள் அப்படின்னு அர்த்தமா. சரியா? சோ அந்த வேதாந்தத்துல இது தாண்டா பீஜம். பீஜம்னா என்ன? ரூட். ரூட்னா பேஸ். சோ இதுதான் இந்த உலகத்து உருவாக்கத்திற்கு விதை. விதைன்னு சொல்றோம். பீஜம் அப்படின்னா விதை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? கெட்டியான அஞ்ஞானமாகிய சுசுப்தியை முளையெடுத்த விதையாக, இதை இன்னொரு எக்ஸாம்பிள்ஸோட வேதாந்தம் எப்படி சித்தரிக்குது அப்படின்னு சொன்னா,
அந்த விதையை வந்து சுசுப்தி அப்படிங்கிறது டீப் ஸ்லீப்போட ஈக்குவேட் பண்ணுது. ஏன் டீப் ஸ்லீப்போட ஈக்குவேட் பண்ணுது அப்படின்னா, டீப் ஸ்லீப்ல எதுவுமே தெரியல. எதுவுமே இல்லைன்னா, என் சொரூபத்த நான் மறந்துட்டேன். என் சொரூபத்த நான் எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்ற மாரி இருக்கு இல்லையா? அதனால என்னுடைய சொரூப ஞானத்தையே நான் இழந்து விட்ட அந்த இடத்தில் இருந்து தான் விதை அப்படிங்கிற அந்த அஞ்ஞானம் உருவெடுத்து, அங்கிருந்து ஜாக்ரத், ஸ்வப்ன அவஸ்தைகள் அப்படின்னா என்ன? வேக்கிங் வேர்ல்ட், ட்ரீம் வேர்ல்ட். அப்போ இந்த வேக்கிங் வேர்ல்டுக்கும், ட்ரீம் வேர்ல்டுக்கும் எது வந்து மூலமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, டீப் ஸ்லீப். நீங்க டீப் ஸ்லீப்ல இருந்து இருந்தா மட்டும் தான் கனவே வரும். டீப் ஸ்லீப்ல தான் பேஸா வச்சுக்கிட்டு தான் நீங்க விழிப்புங்கிறதுக்கே வர்றீங்க. அப்படிங்கிறதுனால டீப் ஸ்லீப் இஸ் தி பேஸ் ஃபார் தி ஜாக்ரத் வேர்ல்ட் அஸ் வெல் அஸ் தி ஸ்வப்னா ட்ரீம் வேர்ல்ட். அப்போ இந்த 2க்கு எப்படி வந்து ட்ரீம் வேர்ல்ட் டீப் ஸ்லீப் பீஜமாக இருக்கிறதோ, அப்படி இந்த சுரூப விஷய அஞ்ஞானம் பீஜமாக இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. சரியா? இது வேதாந்தம் அப்படி சொல்லுகிறதாம். ஜாக்கிரதையும் அதிலிருந்து பலித்தவை ஆகவும் வேதாந்திகள் சொல்லுகிறார்கள். இப்படி இந்த மாயா காரியத்தை வேதாந்திகள் நிரூபிப்பது வழக்கம். மாயை மாயைன்னா என்ன? காரணம், காரியம் அப்படிங்கிறது என்ன? எதிலிருந்து எது உண்டாச்சு? காரணம் என்ன? காரியம் என்ன? காரணம் டீப் ஸ்லீப். காரியம் இந்த ஜாக்கிரத் விழிப்பு அப்படிங்கிறது. இவங்க என்ன நிரூபிக்கணும்னு ட்ரை பண்றாங்கன்னா, காரணமும் அஞ்ஞானம், காரியமும் அஞ்ஞானம் அப்படிங்கிறத சொல்லணும். அப்போ டீப் ஸ்லீப்பும் அஞ்ஞானம், அந்த டீப் ஸ்லீப்லேருந்து வந்த ட்ரீம் அஸ் வெல் அஸ் ஜாக்கிரத் வேர்ல்டும் அஞ்ஞானம் என்பதை வேதாந்தம் புரிய வைப்பதற்காக இவ்வாறு நிரூபிப்பது வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஞானதேவர் நமக்காக எக்ஸ்பிளைன் பண்றார். ஓகேவா? ஸோ அல்டிமேட்லி நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த உலகம் மாயை, உலகத்திற்கு காரணமான அஞ்ஞானமும் மாயை. அஞ்ஞானம் மாயைன்னா என்ன அர்த்தம்? சுரூப விஷய ஞானத்தில் ஒரு அஞ்ஞான கலப்பு ஏற்பட்டது இல்லையா? அந்த அஞ்ஞான கலப்பு மாயையினால் தான் ஏற்பட்டது. கற்பனையினால தான் ஏற்பட்டது. நான் சுரூப விஷய அஞ்ஞானம்னாலே நீங்க கற்பனையின் கலப்புன்னு வச்சுக்கோங்கன்னு வேற சொல்லிட்டேன். அப்ப கற்பனையிலிருந்து உருவானது இந்த உலகம். காரணம் என்ன? கற்பனை. கற்பனைனாலே மாயை. அப்ப அந்த கற்பனையிலிருந்து உருவாக்கப்பட்ட இந்த உலகம் மாயா என்பதை விளங்க வேண்டும் என்பதற்காக வேதாந்தத்துல எப்படி ஈக்குவேட் பண்றாங்க? அந்த பீஜத்த டீப் ஸ்லீப்னு வச்சுக்கோ. இந்த ட்ரீம் அஸ் வெல் அஸ் ஜாக்ரத் வேர்ல்ட நீ வந்து அதிலிருந்து உற்பத்தியான மாயா காரியமாக வச்சுக்கோ. ஏன்னா இது எப்படி வந்ததுன்னு கேட்டா அதுக்கு ஒரு காரணம் சொல்லணும்ல. அப்ப காரணமும் அஞ்ஞானம், காரியமும் அஞ்ஞானம். அப்படின்னா காரணமும் பொய், காரியமும் பொய் அப்படின்றத சொல்ல வர்றார். இப்படி இந்த மாயை காரியத்தை வேதாந்திகள் நிரூபிப்பது வழக்கம். இது இருக்கட்டும். இங்கே சொல்ல வேண்டியது இவ்வளவுதான்ப்பா. வேதாந்திகள் சொல்லுகிறார்கள் அப்படிங்கிறதுக்காக நான் சொன்னேன். நீ புரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணே ஒண்ணு விஷயம் தான். அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா என்ன சொல்றாருன்னா, ஆத்மாவில் உண்டாகும் தன் சொரூப விஷய அஞ்ஞானமே சம்சார விருட்சத்துக்கு வேர். ஸோ இந்த கற்பனையின் கலப்பு இருக்கு இல்லையா? ஆத்ம விஷயத்துல எண்ணங்களே இல்லாமல் தூயதாக இருக்கின்ற அந்த ஆத்ம விஷயத்துல எண்ணங்களின் கலப்பு. கற்பனைனாலே எண்ணங்கள் தானே. எண்ணங்களின் கலப்பு ஏற்பட்டதோ, அதுதான் இந்த சம்சாரத்துக்கு வேறு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டா போதும். இன் டோட்டல் நம்ம இத திருப்பி திருப்பி நம்ம படிக்கும்போது நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த உலகம் வெறும் உண்மை இல்லாத தோற்றம். இந்த உலகம் வெறும் எண்ணங்களினால், வெறும் கற்பனையினால் உருவானதே தவிர, இது உண்மையே கிடையாது என்பதை எந்த அளவிற்கு நம்ம ஆணித்தரமா புரிந்து கொள்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்ம மைண்ட் கம்ப்ளீட் ரிலாக்ஸ் மோடுக்கு வந்துரும். யூ ஒன்ட் பிலீவ் சார். இதுதான் நீங்க காலங்காலமா பேசிட்டு இருக்கீங்கல்ல, கிருஷ்ண மாயான்னு சொல்லிட்டு, இது கிருஷ்ண மாயன்னு சொல்லிட்டு தானே இருக்கீங்க. சொல்லிட்டு தாங்க இருக்கோம். பட் ஸ்டில் அவர் மைண்ட் இஸ் நாட் கம்ப்ளீட்லி கன்வின்ஸ்ட் தட் இட் இஸ் அ மாயா. இது வெறும் தோற்றம் மாத்திரமே. இதில் உண்மையே இல்லை என்பதை ஆணித்தரமாக, முழுவதுமாக நாம் நம்புகின்றோமா என்றால் இல்லை என்று தானே சொல்ல வேண்டியிருக்கிறது. அப்ப இதை நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக ஞானதேவர் இவ்வளவு கஷ்டப்பட்டு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஒவ்வொரு தடவையும் நாம் இதில் உணர வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, கற்பனையின் கலப்பே உலக உற்பத்திக்கே காரணம். இந்த உலகத்துக்கே காரணம். உலகமே பொய் அப்படிங்கிறத நீங்க புரியணும். அப்போ உலகத்திலிருந்து உண்டான நீ மட்டும் என்ன ஒண்ணு பொய்யா தானே இருக்க முடியும் என்ற ஒரு விஷயத்தோடு ஆரம்பிக்கப்படுகிறது. இன்ப ஊர்துவமாகிய சுத்த ஆத்மாவினின்று மேலும் கீழுமாக வேர்கள் வெடித்து அவை மாயை என்னும் பாத்தியின் ஈரத்தை கொண்டு புஷ்டி அடைகின்றன. இப்போ வேறு வந்துருச்சுல்ல, அதுக்கப்புறம் காரணம் இருக்கு. அப்ப காரியம் ஆரம்பிக்க வேண்டியதுதான். வேறு காரணமா இருந்தா காரியம் என்ன? சும்மா அதுக்கு தூள் கலப்பிட்டு இலைகள் வெடித்து 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 சும்மா ஜம்முன்னு பறவை வரணும்ல. சம்சார விருட்சம் வந்து கிளம்பணும்ல. அது கிளம்ப ஆரம்பிக்குது. மாயையின் துணை கொண்டு அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க.
மாயையின் ஈரத்தை கொண்டு புஷ்டி அடைகின்றன. பின்பு கீழ்ப்பக்கத்தில் அநேக விதமான வாசனைகளோடு கூடிய தேகங்கள் உண்டாகி, கீழ்ப்பக்கத்தில்னா ஏன்னா வேர் மேல இருக்குன்னு கீழ்ப்பக்கம் தான் வரணும். அது கீழ்ப்பக்கம் தான் வரணும்னு அவசியம் இல்லைன்னு சொன்னார். அது என்னது மேல் பக்கம்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. கீழ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பாடிஸ். ஏன்னா எக்கச்சக்கமான என்ன நம்ம ஹியூமன் பாடி அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்கு. பறவைகள், பட்சிகள், விலங்குகள் எக்கச்சக்கமா வேற இருக்கு. சரியா? அநேக விதமான கிளைகள் வளர்கின்றன. அவைகள் 4 வித முளைகள் உண்டாகி வளர்கின்றன. முதல்ல 4 விதத்துல கொப்பு வெடிக்குது. சரியா? இது அண்டஜம், உத்பிஜம், ஜராயுஜம், ஸ்வேஜஜம், ஸ்வேதஜம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஞாபகம் இருக்கான்னு பார்க்கிறேன். முட்டையிலிருந்து, வியர்வையிலிருந்து, கருவிலிருந்து, கருவிலிருந்து, சரி, விதையிலிருந்து. விதையிலிருந்து. சோ இந்த 4 விதமான கொப்புகள் உருவாகி அப்போ பாடிஸ் எக்கச்சக்கமான, ஏன்னா ஒவ்வொன்றுல இருந்தும் ஒவ்வொரு விதமான உடம்பு வந்து வெளியே வர ஆரம்பிக்குது அப்படின்னு ஃபர்ஸ்ட் கிளை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பிரம்மஸ்வரூபத்தில் சம்சார விருட்சத்தின் வேர்கள் புஷ்டி அடைந்த மாத்திரத்தில் அதன் கிளைகள் வலுத்து வளரத் தொடங்குகின்றன. சம்சார விருட்சத்தின் வேர்கள் நல்லா புஷ்டியா இருக்க இருக்க கிளைகள் ஜம்முன்னு நல்லா வளர ஆரம்பிக்குது. அப்படின்னா வேர்கள் புஷ்டியா இருக்குன்னா அந்த கற்பனையின் ஸ்ட்ரென்த் வந்து அதிகரிக்க அதிகரிக்க அப்படின்னு வச்சுக்கோங்க. பின்பு சித்த விருத்தி என்னும் மகத்தத்துவம் முதல் மிக்க தளதளப்போடு கூடிய ஒரு இலையாக வெளிப்படுகிறது. சித்த விருத்தி அப்படின்னு சொன்னா எண்ணங்கள் அப்படின்னு அர்த்தம். சித்த விருத்தி அப்படின்னாலும் அந்த கரண விருத்தி அப்படின்னாலும் ஒண்ணுதான். சரியா? அந்த கரணம்னா என்ன சொல்லுவோம்? மனம், புத்தி, அகங்காரம் அப்படின்னு சொல்லுவோம். சித்தம்னாலே மனம், புத்தி, அகங்காரம் அப்படிங்கிறத ஒன்னா சேர்த்து சித்தம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப சித்த விருத்தி, இந்த சித்த விருத்தி என்று உருவாகிறது அப்படின்னு. அப்ப இந்த சித்த விருத்தியிலிருந்துதான் மனம், புத்தி, அகங்காரம் சொன்னோம் இல்லையா? அதுவே வந்து வெரி பேஸ் என்னன்னா விருத்தி. விருத்தி ஃபர்ஸ்ட் பேஸ் வந்து எண்ணங்கள். இன்ஃபேக்ட் வேறே வந்து எண்ணங்கள் தான் சொன்னாரு. மாயையின் கலப்பு அப்படின்னு சொல்லும் போதே நான் என்ன சொன்னேன்? அதை கல்பனையின் கலப்புன்னு வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அப்ப அந்த கல்பனையின் கலப்புனாலே இது வெரி பேஸே வேறு தான் அப்படின்னு சொன்னோம். அந்த வேர்ல இருந்து தான் இப்ப வந்து மாயா காரியமாக அடுத்தடுத்து வரிசையா வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ சித்த விருத்தியை பத்தி பேசிட்டு இருக்கேன். சோ சித்த விருத்தி என்பது இதுக்கப்புறம் தான் வருது. மகத்தத்துவம் முதல் மிக்க தளதளப்போடு கூடிய ஒரு இலையாக வெளிப்படுகிறது. மகத்தத்துவம் அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த உலகம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இந்த பிரின்சிபிள்ஸ், இப்போ பாடி எதனால் உருவானது? பஞ்சபூதங்களால் உருவானது. பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது பிரின்சிபிள், பிலாசபி. இப்போ பாடிக்கு ஒரு பேஸ் இருக்கணும்னு அதை பிரின்சிபிள் அப்படின்னு சொல்றோம். அந்த பேஸ்ல இருந்து இந்த பாடி உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கே பேஸ் எது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, அப்கோர்ஸ் வேர் முதல்லயே சொல்லியாச்சு. சொரூப விஷய அஜ்ஞானம் அப்படிங்கிறத வேறா வச்சுக்கிட்டு அதுல இருந்து இப்ப சித்த விருத்தி அப்படிங்கிறதும் ஒன்று டெவலப் ஆகுது. இதுல இருந்துதான் இன்னும் வந்து விஸ்தாரமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த உலகம் விரிய ஆரம்பிக்குது அப்படிங்கிறத சொல்ல வர. சரியா? ஸோ நீங்க சிம்பிளா இப்போதைக்கு புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எண்ணங்கள் அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். நான் ஏற்கனவே எண்ணங்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். இங்கேயும் நான் வந்து சித்த விருத்தி அப்படிங்கிறது எண்ணங்கள் அப்படின்னே சொல்றேன். பெருசா எனக்கு டிஃபரன்ஸ் தெரியல. அந்த சுரூப விஷய அஜ்ஞானம் அப்படிங்கிறதும் கல்பனையின் கலப்பு அப்படின்னு சொன்னேன். அதுவும் எண்ணங்கள் அப்படின்னு தான் சொன்னேன். இந்த இடத்துல அந்த வேர்ல இருந்து இதெல்லாம் டெவலப் ஆகுது அப்படின்றப்போ சித்த விருத்தி அப்படின்னு ஒண்ணு டெவலப் ஆகுது அப்படின்னா கற்பனை டெவலப் ஆகுது. எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அந்த கரணம் அதாவதுங்க சுரூப விஷய அஞ்ஞானம் ஏற்பட்டு ஒரு கற்பனை உண்டாகி இங்க வந்து 4 வகையான பிறப்புகள் ஏற்பட்டு கிளைகள் உருப்பாகி இப்ப ஒரு பெரிய உலகம் உருவாக போகுது. இந்த உலகம் உருவாக்கம் போகும்போது இதுல நம்ம வந்து ஹையர் நாலேஜ்ல பேசும்போது
ஈஸ்வரன் ஜீவன் அப்படின்னு ரெண்டா படிப்போம். அதாவது மெகா ஐ, மைக்ரோ ஐ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாஷையில நம்ம பேசுறது வந்து அந்த மெகா ஐயே தான் மைக்ரோ ஐயா இருக்கு அப்படின்னு நம்ம பேசினா கூட அந்த மெகா ஐ அப்படிங்கிறது ஒரு கற்பனை அப்படின்னு சொன்னா மைக்ரோ ஐ அப்படிங்கிறதுக்கும் ஒரு ஃப்ரீடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ என்ன கற்பனை பண்றியோ அதெல்லாம் நான் நிறைவேற்றி தருகின்றேன் என்று அந்த மெகா ஐ என்ற கற்பனை இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். பட் இன்ஃபேக்ட் எது ஒரிஜினல்? ஒரிஜினல்ல ரெண்டுமே மாயதான். பட் அந்த கற்பனை தான் இந்த உலகமாக இருக்கிறது. அந்த கற்பனையிலே இன்னொரு கற்பனை இந்த மைக்ரோ ஐ என்ற கற்பனை. சரியா? இப்படி நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணீங்கன்னா ஐ திங்க் இந்த சித்த விருத்திக்கு ஓரளவு நம்ம கொஞ்சம் மேட்ச் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே எண்ணத்தின் கலப்பு அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் மறுபடியும் சித்த விருத்தின்னு கொண்டு வர்றேன். இந்த சித்த விருத்தி இந்த எண்ணங்களுக்கு அந்த எண்ணங்களுக்கு என்னடா டிஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம பேசணும், புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா we can imagine that ஸ்வரூப விஷய அஜ்ஞானம் என்பதை மெகா ஐ அப்படின்னு வச்சுக்கோங்க. அது தன் சச்சித் ஞானத்தோடு இருந்த அந்த ஞான விஷயத்தோடு இப்ப என்னவா இருக்கு அப்படின்னா கற்பனையின் கலப்பு சேருகிறது, அவ்வளவுதான். சரியா? கற்பனையின் கலப்போடு இப்போ அந்த உலகமா விரிஞ்சது. உலகமா விரியும் போது குறிப்பா அந்த விரிவாக்கத்துல ஒரு முக்கியமான ஸ்டெப் என்ன பண்ணுது அப்படின்னா சித்த விருத்தி அப்படிங்கறத ஒண்ணு கொண்டு வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம். சரியா? இந்த சித்த விருத்தியை நீங்க மறுபடியும் எண்ணங்கள் நான் கொண்டு வர வேண்டியது இருக்கு. ஆனா ஏற்கனவே எண்ணங்கள் மூலியமா தானப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொன்ன மறுபடியும் எண்ணத்தை கொண்டு வர்ற அப்படின்னு நீங்க கேட்கலன்னாலும் கேட்பீங்க, நானா இமேஜின் பண்ணிக்கிறேன். அப்படி நீங்க இமேஜின் பண்ணினா இதை மைக்ரோ ஐயாக நாம் எடுத்துக்கொள்ள முடியும் என்று நினைக்கின்றேன். படிக்க படிக்க உங்களுக்கே புரியுதான்னு பாருங்க. சித்தவிருத்தி என்னும் மகத்துவம் முதன் முதல் மிக்க தளர்தப்போடு கூடிய ஒரு இலையாக வெளிப்படுகிறது. மெதுவா ஒரு இலை வருதான். எப்படி? சித்த விருத்தி அப்படிங்கிற மைக்ரோ ஐ ஒரு மெதுவா வரான். இவன் எப்படி வரான்னு பாருங்க. பின்பு அதனின்று சத்துவம் ரஜஸ் தமஸ் என்னும் குணங்களோடு கூடிய அகங்காரம் விலைகளோடு கூடிய ஒரு முளையாய் புறப்படுகிறது. இந்த மைக்ரோ ஐ இதுல தாட்ஸ்னு மொட்டையா சொல்லக்கூடாதுல்ல, எண்ணங்கள் அப்படிங்கறத பிரிச்சு பேசணும்ல. இப்ப 3 விதமான எண்ணங்கள் உற்பத்தி ஆகின்றன. இப்ப விருத்தின்னு முதல்ல சொன்னோம், சித்த விருத்தின்னு சொன்னோம். அந்த சித்த விருத்தியில அந்த சித்த விருத்திங்கிறது ஒரு இலையா சொன்னாரு. அந்த இலையில ஒரு 3 இலை வெடிக்குது. சித்த விருத்திகளுக்குள்ளேயே 3ஆ பிரியுது பிரிவினை. சரியா? அல்லது ஒரு கொப்புன்னு வச்சுக்கோங்க. இந்த கொப்புலயே ஒரு 3 கிளை பிரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 3 யாரு அப்படின்னா சத்துவ ரஜ தமன் அப்படின்ற குணங்கள் என்ற. இது என்னப்பா குணங்கள் அப்படிங்கிறிய? அது எண்ணங்கள் தான்ப்பா. எண்ணங்கள்ல ஒரு அறிவுபூர்வமான எண்ணங்களை சாத்விக்னு வச்சுக்கோ, ஆக்ஷன் ஓரியன்டட் எண்ணங்களை ரஜசிக்குன்னு வச்சுக்கோ, முட்டாள்தனமான எண்ணங்களை தமசிக்குன்னு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணங்கள் பிரிவினருக்கு ஏற்ப இந்த குவாலிட்டி ஆஃப் தி எண்ணங்களுக்கு ஏற்ப அந்த எண்ணங்களின் தன்மைக்கு ஏற்ப குணங்கள் என்ற கிளைகள் என்ற பொத்து வெடித்து அப்படியே 3ஆ பிரிஞ்சு வெளியே வருது அப்படின்னு கற்பனை பண்ணுங்க. ஓகேவா? ரஜஸ்தமஸ் என்னும் குணங்களோடு கூடிய அகங்காரம். குணங்களோடு கூடிய அகங்காரமும் சேர்ந்து வந்துருச்சு. விலைகளோடு கூடிய ஒரு முளையாய் புறப்படுகிறது. அகங்காரம் வந்துருச்சு. அந்த அகங்காரத்துல 3 இலையும் சேர்ந்து இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சு. புத்தி என்னும் ஒரு முளை வெடித்து அது நான் நீ என்ற வேத பாவத்தை உண்டாக்கி வைக்கிறது. இதுல இருந்து ஈகோல இருந்து. சரியா? அப்போ முக்குணங்கள் ஈகோலயே முக்குணங்கள் இருக்குன்னு நம்ம பார்த்துட்டோம். அந்த அந்த ஈகோல இருந்து இப்போ குணங்கள்ல இருந்து ஈகோ வந்துச்சுன்னு கூட வச்சுக்கோங்க. அந்த ஈகோல இருந்து இப்போ ஃபர்ஸ்ட் என்ன வருது அப்படின்னா புத்தி வருது. புத்தி என்னும் ஒரு முளை வெடித்து அது நான் நீ என்ற வேதபாவத்தை உண்டாக்கி வைக்கிறது. சோ என்ன பண்ணுது இப்போ? இது இது யாரு? இது மனுஷன், இது ஆண், இது பெண்ணு, இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த வித்தி வந்து என்ன பண்ணுது? வேத பாவத்தை உண்டாக்கி வைக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. வேதம்னா என்ன? ஆக்சுவலா வந்து இருக்கிறது ஒண்ணு பரபிரம்மம். அது ஒன்றே ஒன்று. அது மட்டும்தான் இருக்கு. அது இப்போது கற்பனை பண்ண ஆரம்பிச்சது. கற்பனையும் கலப்பு கற்பனையும் கலப்புன்னு யாரோ கற்பனை பண்றாங்கன்னு நினைக்கிறதீங்க. அது பரபிரம்மம் தான். அது எண்ணங்களற்று தூயதாக இருக்கும் போது அது பிரம்மஸ்வரூபம் ஞானமயமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லிக்கோங்க. பட் அதுவே கற்பனை பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது அது வந்து மாயையாக உருவாகி இங்கே வருகிறது. சரியா? அப்படி வரும்போதே அந்த மெகா ஐயே மைக்ரோ ஐயாகவும் அப்படின்னு சொன்னா
வேறொரு எண்ணங்களாக, அதில் முக்குணங்கள் சம்பந்தப்பட்ட எண்ணங்களாக, அகங்கார எண்ணங்களாக உருவாகிறது. ஏன்னா உலகம்ங்கிற பேஸ் பிளாட்ஃபார்முக்கு அந்த மெகா ஐ போதும். ஆனா அதுல பிளேயர்ஸ் வேணும்ல. அப்போ பிளேயர்ஸ் உருவாக்கும் போது அப்போ வேறு விருத்தி, அப்போ முக்குணங்கள் கலந்த, அப்போ டிஃபரெண்டா இருக்கணும். நல்லவன் இருக்கணும், கெட்டவன் இருக்கணும். ஒரு நாடகத்துக்கு எல்லாமே தேவை. அப்போ இது எல்லாத்தையுமே கலந்து இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த முக்குண கலவையோடு இது ஈகோ உற்பத்தி பண்ணி அதுல இருந்து புத்தி என்பது உருவாகுது. சரியா? புத்தி என்னும் முளை வெடித்து நான் நீ என்ற பேத பாவத்தை உண்டாக்கி வைக்கிறாங்க. நேச்சுரலி பிளே பண்ணும்போது அப்புறம் வந்து அவன் ஆப்போனன்ட் டீம்னா அவன் எதிரின்னு தெரியணும். நான் வந்து இந்த சேம் டீம் பிளேயர் ஃபுல்லா பேதம் இருக்கணும். விளையாட்டிற்காக பேத பாவம் இருக்கணும். இருந்தாதான் விளையாட்டே நடக்கும். எல்லாருமே ஒன்றுன்ற ஃபீலிங்ல இருந்தா அப்புறம் எப்படி கேம் நடக்கும்? சோ தேர்ஃபோர் பேத பாவத்தை ஏற்படுத்தி வைக்கிறது. அதனென்றும் மிக்க அழகா இருக்கும் மனசு என்னும் பொத்து வெடிக்கிறது. ரொம்ப அழகா இருக்குமா மனசு. சரியா? அதுல இருந்து நம்ம புத்தியில இருந்து தான் மனசு வந்து வெடிக்குது. இவ்விதம் வேர்கள் வலுவடைந்து விகல்பம் என்னும் நீரின் சம்பந்தத்தால், விகல்பம் அப்படின்னாலே டிஃபரன்சஸ். ஓகேவா? நீரின் சம்பந்தத்தால் சித்தம், அகங்காரம், புத்தி, மனது என்று அந்தரி நால்வகைப்பட்ட அந்தரியங்கள், இந்திரியங்கள் தான் இந்திரியங்கள் என்னும் கிளைகள் ஏற்படுகின்றன. ஓகேவா? இப்ப சித்தம், சித்த விருத்தி அப்படின்னு ஒண்ணு வந்துச்சுல்ல, அந்த ஒண்ணு இப்ப எப்படி நாளா மாறுச்சு அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார். சரியா? அகங்காரம், புத்தி, மனது என்ற சித்தம், அகங்காரம், புத்தி, மனது என்ற 4 வகை. எது அந்த சித்த விருத்தி தான் இப்ப நாளா உட்கார்ந்துருக்கு. ஓகே? இந்திரியங்கள் எனும் கிளைகள் ஏற்படுகின்றன. பின்பு ஆகாசம், வாயு, தேஜு, அப்பு, பிருத்திவி என்று 5 மகாபூதங்கள் என்ற 5 அழகிய சிறு கிளைகள் நேராக நீண்டவையாக உண்டாகின்றன. சரியா? ஒவ்வொரு கொப்பா எப்படி வெளியே வந்துச்சு. சரியா? நீங்க சம்சார மரத்து மூலியமா இந்த ஒட்டுமொத்த உலக சிருஷ்டியின் ரகசியத்தையும் நம்ம புரிஞ்சுட்டு இருக்கோங்க. சோ அசால்ட்டா என்னமோ நினைச்சுட்டாதீங்க. சரியா? சோ ப்ளீஸ் வெதர் நீங்க புரியுதோ புரியலையோ அட்டென்டிவா நீங்க வந்து உள்ள வாங்கிட்டே இருங்க. உங்க சப்கான்சியஸுக்கு புரியும். அது வேற லெவல் உங்களை மாத்தும். சரியா? So therefore please try to listen to carefully. This is not an easy knowledge which anyone can easily gather. அதாவது சுலபமாக எல்லோராலும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஞானம் அல்ல. even though it is very easy, but அது வந்து ரொம்ப சொற்பம் பேருக்கு தான் புரியுற மாதிரி இருக்கு. சோ எந்த ஞானேஸ்வரியில எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி எந்த கீதையிலையும் உங்களால பார்க்கவே முடியாது. ஊர்துவ மூலம் அப்படிங்கிறது எவ்வளவு எக்ஸ்பிளைன், அதக்காஷம், அதச்சாகம் அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தையில அவர் பாட்டு சொல்லிட்டு போயிட்டாரு சான்ஸ்கிரிட்ல. பக்கம் பக்கமா 10 பக்கத்துக்கு இவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. சோ இந்த அளவுக்கு டெப்த் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறப்ப we are so lucky to know this extreme secret of this. இந்த உலக உற்பத்தி நான் யாரு, இறைவன் யாரு, இந்த உலகம் நான் என்ன. சோ இந்த எல்லா சீக்ரெட்டுமே வந்து இவ்வளவு விரிவா நமக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ தேர்ஃபோர் புரியலைனாலும் 2 இயர்ஸ் ரொம்ப அட்டென்டிவா வச்சுக்கிட்டு கேட்க ட்ரை பண்ணுங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாம சொல்றதுக்கு ட்ரை பண்றேன். ஸோ இப்போ இவ்வளவு நேரம் என்ன வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் இன்னும் மறுபடியும் ரீகால் பண்றேன். முதல் என்ன வந்தது? ஸ்வரூப விஷய விஞ்ஞானம். ஸ்வரூபத்துல எண்ணங்கள் அற்றவனாக ஞானமயமாக இருக்கின்ற சச்சிதானந்த சொரூபியாக இருந்த நான் கல்பனையை ஆரம்பிக்கின்றேன். அந்த கல்பனைக்கு மெகா ஐன்னு வச்சுக்கோங்க. அந்த கல்பனையில இந்த உலகத்தை அப்படியே நான் சிருஷ்டி பண்ண ஆரம்பிக்கிறேன். 4 முட்டையிலிருந்து, கருவிலிருந்து, வியர்வையிலிருந்து, விதையிலிருந்து என்று சொல்லப்பட்டு இப்படி ஒரு பெரிய உலகத்தை உற்பத்தி பண்ண ஆரம்பிக்கும் போது, இப்போ பேஸ் பிளாட்ஃபார்ம் எல்லாமே நான் உற்பத்தி பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா, இனி அடுத்து முக்கியமா மைக்ரோ ஐ நிறைய வேணும். பிளேயர்ஸ் வேணும். பிளே கிரவுண்ட் உருவாக்குனா போதுமா? பிளேயர்ஸ் வேணாமா? அப்ப அந்த பிளேயர்ஸ் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேயர்ஸ் வருவாங்க. அப்ப பிளேயர்ஸ்க்கு முக்கியமா என்ன தேவை அப்படின்னா, மறுபடியும் எண்ணம். அது என்னப்பா ஏற்கனவே எண்ணம்னு சொல்லியே அப்படின்னு சொன்னா, இந்த எண்ணம் 4ஆ பிரியுது. ஏன்னா பிளேயர்ஸ்க்கு புத்தி அப்படிங்கிற ஒண்ணு வேணும். நீ யாரு, நான் யாரு, இது என்ன, இது என்ன. விளையாட்டுன்னு ஆரம்பிக்கும் போது இந்த விளையாட்டுல ஒண்ணு புரிஞ்சுக்கணும்ல, அதுக்கு புத்தி வேணும். மனசு, அது பிடிச்சது பிடிக்காதது அப்படிங்கறத அனுபவிக்கிறதுக்கு மனசு வேணும். நான்
நீ அப்படின்னு போது அகங்காரம் அப்படிங்கிறது ஒண்ணு வேணும். அப்படி இந்த சித்தம் அப்படின்னு சொல்லிட்டு சித்தம், மனம், புத்தி, அகங்காரம் என்று இந்திரியங்களாக இது உருவாயிடுச்சு. சோ இது வந்து இந்த விஷய சொரூப ரூப அஜ்ஞானம் வந்து மெகா ஆகி இப்படிதான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா உலகத்தை படைக்குது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம பார்த்தோம். இப்போ இந்த இந்திரியங்களின் படைப்பு முடிச்சதுக்கு அப்புறம் பஞ்சபூதங்களின் படைப்பு சொல்லியிருக்காரு. இன்பு, ஆகாசம், வாயு, தேஜஸ், அப்பு. நீங்க கன்ஃபியூஸ் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஏன்பா ஏற்கனவே 4 பேரை பிறச்சிட்டாரு. எல்லாமே வந்து பேஸ் வந்து பஞ்சபூதம் தானே. நீ என்ன இங்க கொண்டு வர்ற அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஆகாசம், வாயு, அப்பு, தேஜு என்ற 5 மகாபூதங்கள் என்ற இந்த 5 அழகிய திருக்கிளைகள் நேராக நீண்டவையாக உண்டாகின்றன. ஸோ 5 பஞ்சபூதங்கள் உண்டாகின்றன. ஸோ இங்க வந்து இன்னும் பாடி டெவலப் ஆகல அப்படிங்கிற ஸ்டேஜ் வச்சுக்கோங்க. இதெல்லாமே சூட்சுமம் தானேங்க. மனம், புத்தி, அகங்காரம் எல்லாமே எண்ணங்கள் இது வரைக்கும் என்ன சூட்சுமம் தான். இன்னும் ஸ்தூலமா வரல. சரியா? ஸ்தூலமா வடிவெடுக்கணும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் பஞ்சபூதங்களை கிரியேட் பண்ணணும். பஞ்சபூதங்களை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பஞ்சபூதத்துல உயிரினங்கள், உயிரற்ற இனங்கள், அதாவது லிவிங் திங்ஸ், நான் லிவிங் திங்ஸை வைக்கணும். அந்த லிவிங் திங்ஸ்ல பர்டிகுலரா மனுஷன்ட்ட இந்த இந்திரியங்களை உள்ள வைக்கணும். ஸோ எல்லாமே சூட்சமா ப்ரிப்பேர் பண்ணியாச்சு இந்த உலகத்தை. அதுக்கப்புறமா இப்ப ஸ்தூலமா கொண்டு போகிறதுக்கு கண்டிப்பா பஞ்சபூதங்கள் என்பது அவருக்கு தேவைப்படுகிறது. ஸோ பஞ்சபூதங்கள் என்ற கொப்பு விரிஞ்சாச்சு. சரியா? எல்லாமே மாயதான். நேராக நீண்டவையாக உண்டாகின்றன. அப்படியே சிறு கிளைகளில் காது முதலிய 5 ஞானேந்திரியங்களும் அவற்றின் விஷயங்களான சப்தாதிகளும் மிகவும் விசித்திரமானவையும் தளதளப்பு பொருந்தினவையாயும் இலைகளாக வெளிப்படுகின்றன. பஞ்சபூதம் உங்களுக்கு தெரியும்ல, நீர், நிலம், நெருப்பு, காற்று, அகயம். அதுல இருந்து என்ன உண்டாயிருக்கு? 5 ஞானேந்திரியங்கள் உண்டாச்சு. சரியா? கரெக்டா சுதாக்கு ஞாபகம் இருந்தா சொல்லு. ஆகாயத்திலிருந்து ஞானேந்திரியங்கள் 5 எதுல இருந்து வருது? ஆகாயத்திலிருந்து செவி. ஆகாயத்திலிருந்து செவி. நீர்ல இருந்து எது? நெருப்புல இருந்து கண்ணு. நெருப்பு கண்ணு. நீர்ல இருந்து சுவை, டேஸ்ட். நெருப்பு, அப்புறம் காற்று, காற்று மூக்கு. காற்று மூக்கு. மண்ணு வந்து தோல். ஸ்கின் சென்சேஷன் வந்து மண்ணு. பிருத்திவி அம்சத்துல இருந்து ஸ்கின் சென்சார். ஸோ 5 சென்சார் வரணும் இப்போ. சரியா? சென்சார்னா என்னது? இன்புட் டிவைசஸ். கம்ப்யூட்டர்ல வந்து இன்புட் டிவைசஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி இப்போ 5 இன்புட் டிவைசஸ் உருவாக்குறாரு. இதுல இருந்து இந்த பஞ்சபூதங்கள்லாம் எல்லாத்துக்குமே பேஸ். அந்த பஞ்சபூதங்கள்ல இருந்து இந்த 5 பேஸ்ல இருந்து இன்னொரு 5 சென்சார்ஸை உருவாக்குறாரு அப்படிங்கிறது. ஸோ அதுதான் வந்து பொதுவாக சொல்லப்படுவது உண்டு. கரெக்டா சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெருப்பில் இருந்து கண்ணு, ஆகாயத்தில் இருந்து காது, காற்றில் இருந்து மூக்கு, நீரில் இருந்து நாக்கு, பிளஸ் திடம், ஐ மீன் பிருத்திவி அம்சத்துல இருந்தா நிலத்திலிருந்து ஸ்கின் சென்சேஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 ஞானேந்திரியங்கள் என்ற கொப்பு உருவாயிடுச்சுங்க. சம்சார மரம் இல்லையா? ஸோ கொப்பு வந்துருச்சு அப்படின்னா எப்படி நம்ம உலகம் உருவாச்சு அப்படின்றத மட்டும் ஃபீல் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன வேணும் அப்படின்னு சொன்னா, இப்போ ஞான ஏந்திரியங்கள் வந்துருச்சு. கண்ணுக்கு என்ன வேணும்? விஷயங்கள் பார்க்கிறதுக்கு, கண்களுக்கு பார்ப்பதற்கு விஷயங்கள் அப்படின்னு வேணும். காதுக்கு சப்தம் அப்படிங்கிறது விஷயம் வேணும். மூக்குக்கு சுகந்தம், துர்கந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் வேணும். நாக்குக்கு 5 சுவைகள் அப்படிங்கிற விஷயம் வேணும். ஸ்கின்னுக்கு ஸ்பரிஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய சாஃப்ட் ஹார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வேணும். சரியா? அப்போ சென்சார் இருந்து என்ன பிரயோஜனம்? சென்சார் எதை சென்ஸ் பண்ணணும்பா? ஸோ நெக்ஸ்ட் என்ன வருது அப்படின்னு சொன்னா, பஞ்சபூதங்கள், ஞானேந்திரியங்கள், ஞானேந்திரியங்களுக்கு தேவையான விஷயங்கள், இவைகள் எல்லாம் இலையா வெளியே வருது அப்படின்னு கற்பனை பண்ணிக்கோங்கன்னு சொல்றது. சம்சார விஷயம் இலைகள் பல பல பலன்னு வெளியே வருதான். சரியா? இது வரைக்கும் நல்லா இமேஜின் பண்ணிட்டீங்களா? அவற்றில் சப்தம் எனும்
முளை காது எவ்வளவு வியாப்தி உள்ளதோ அவ்வளவு வியாப்தி உள்ளதாக உண்டாய் கேட்க வேண்டும் என்ற காதின் ஆசையை பூர்த்தி செய்து வைக்கிறது. அதாவது காதுக்கு சப்தம் என்பது விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடம்பின் தோல் என்னும் கொடியில் கொழுந்து ஸ்பரிஷம் என்பதை பற்றி கொண்டு படர்கிறது. தோலுக்கு ஸ்பரிஷம் அப்படிங்கிறது விஷயம். நானா விதங்களான புது புது விகாரங்கள் உண்டாகின்றன. அப்போது நானா விதங்களான புது புது விகாரங்கள் உண்டாகின்றன. புது புது விகாரங்கள்னா எகைன் இது நல்லது, இது கெட்டது, உயர்வு, தாழ்வு இந்த மாதிரி. ஏன்னா இது வந்து நம்ம இன்புட் டிவைசஸ் வந்து அந்த விஷயங்களை வந்து உள்ள வாங்குது. உள்ள வாங்கும் போது இது நல்லா இருக்கு, இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விகாரங்கள் சேர்ந்து உருவாக ஆரம்பிக்கின்றன. சரியா? அதற்கு மேல் ரூபம் என்னும் இலை உண்டானவுடன் உடனே நாக்கு என்னும் இலை வளர்ந்து தழுத்து அதில் வேடிக்கையை அனுபவிக்க கண் இந்திரியம் தன் நீண்ட கைகளை நீட்டுகிறது. ஸோ ஞானேந்திரியங்கள் எப்படி உண்டாச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. வேற ஒன்றும் இல்லை. ஸோ கண், காது, மூக்கு, நாக்கு இது எல்லாமே வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ வில் கண்டினியூ டுமாரோ.